சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பெரும் படையுடன் அதிமுகவில் இருந்து விலகி பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தொண்டர்கள், நிர்வாகிகள், தென் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்ட தொண்டர்களுடன் தென் மாவட்ட நிர்வாகி பன்னீர்செல்வத்தின் கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகளையும் பதவியேற்பு விழா நடத்தக்கூடிய நாளில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக மாறுவார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது அதிமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கடைசியாக பன்னீர்செல்வத்திற்கு கூறுவது என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் அவர்களது பின்னால் வரும் என்பதை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் பன்னீர்செல்வத்தின் முன்னிலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளனர். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்துதான் பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியின் விளிம்பில் இருக்கிறது. தற்பொழுது ஓபிஎஸும் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். இனி அதிமுகவில் இணைவதற்கு சாத்தியமே கிடையாது. அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸின் பக்கம் செல்வதால் எடப்பாடி பழனிசாமியின் பலம் குறைந்துவிடும். ஓபிஎஸ்ஸிற்கு அதிக அளவு ஆதரவுகள் வந்துவிட்டால் ஓபிஎஸ் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரங்களும் பதவிகளும் முழுமையாக இன்னும் ஒரு சில மாதங்களில் பறிபோகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பெரும் படையுடன் தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார்கள். தற்பொழுது கட்சியில் இணைவதற்காக செப்டம்பர் 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக மக்களிடம் தெரிவிக்கும் விதமாக மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இந்த மாநாட்டில்தான் தெரிய வரும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் எத்தனை ஆயிரம் இருக்கிறது, ஓபிஎஸ்ஸின் அதிகாரங்கள் மக்களிடமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக மாநாடு அமையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்று